நெக்ஸ்ட்டு 6th டாபிக் நம்ம பார்க்கலாம், மீனிங் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆசனா. இப்போ ஆசனாவோட மீனிங் என்ன? ஆசனாஸ் அப்படின்னும்போது அது ஒரு போஸ்டர். எப்படி வந்து போஸ் கொடுங்க செல்ஃபிக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ ஆசனா அப்படிங்கிறது ஒரு போஸ் கொடுக்குறது, ஒரு போஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆர் கோயிங் ஆல் பாசிபிள் மூமெண்ட்ஸ் டு த பாடி ஆர் மேக்கிங் ஆர் பாடி இன்டு டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ். நம்மளுடைய பாடி ஸ்டாண்டிங் பொசிஷன்லாம் ஒரு இடத்துல நிற்கும், பட் ஆனால் நம்மளுடைய பாடியை என்ன மாதிரி வேணாலும் அழகாக டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் போஸ் கொடுக்க வைக்க முடியும். ஸோ அந்த போஸ்டரை நம்ம பண்ண வைக்கிறது தான் அதே மாதிரி அந்த போஸ்டர்லேயே அப்படியே இருக்கிறோம். ஹோல்ட் ஆன் தட் போஸ்டர்ஸ் ஃபார் சம் டைம். ஸோ அப்படியே அந்த ஒரு சூரிய நமஸ்காரம்னா அந்த சூரிய நமஸ்காரமில் அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் நிற்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் த ஹோல் பாடி, தென் ரிலாக்ஸ் த ஹோல் பாடி. ஸோ ஆசனா அப்படிங்கிறது ஒரு போஸ்டர், அந்த ஒரு போஸ் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அந்த போஸில் நிறைய மூமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம், வெரைட்டி ஆஃப் போஸ்டர்ஸ் நம்ம கொடுக்கலாம் நம்ம பாடியை வச்சு. அந்த போஸ்டர்லேயே கொஞ்சம் நேரம் நம்ம ஹோல்டு பண்ணி இருக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Thus the word a wide range of posturing, improving suppleness and flexibility in the body are achieved. ஸோ இப்படி தான் நம்மளுடைய போஸ்டரில் நிறைய ரேஞ்ச் ஆஃப் போஸ்டர் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நிறைய முன்னேற்றங்கள், அதே மாதிரி நெளிவுகள், அப்புறம் நம்ம நல்லா வளைஞ்சு கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி அது எல்லாமே சேர்ந்தது தான், அதை அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் ஆசனாஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் வைட்டல் இன்டர்னல் ஆர்கன்ஸ், அது மாதிரி எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸுமே வந்து அதில் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும், இயங்க ஆரம்பிக்குது, இயக்குறோம். அப்போ நீங்கள் பாடியில் ஒரு போஸ்டர் கொடுக்கும்போது கிட்னி வந்து நல்லா ஒர்க் ஆகுது, அது மாதிரி ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, அது மாதிரி அப்படி ஒவ்வொரு கிளான்ஸும் இன்டர்னல் ஆர்கன்ஸும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இயங்க வைக்கிறோம் அப்படின்னு. ஸ்டிமுலேஷன் ஆஃப் த கிளான்ஸ், அப்போ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட், அந்த கிளான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா தூண்டி விடுறோம், நல்லா இயங்க வைக்கிறோம். ரெகுலேஷன் ஆஃப் த பிளட் ஃப்ளோ ஆர் அச்சீவ்ட் பை ப்ராப்பர் போஸ்டர், அது மாதிரி இரத்த ஓட்டங்களும் நல்லா சீரான முறையில் அது பாயிறதுக்காக நம்ம இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் சில போஸ்டர்ஸ் இருக்குது. த மசில்ஸ் இன் ஆர் பாடி ஆர் தஸ் ஃபர்ம் அண்ட் ஸ்ட்ரென்தன், அது மாதிரி நம்மளுடைய உடம்பில் இருக்கிற தசைகள் எல்லாமே நல்லா ஸ்டிஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. During the asana practice, the mind will be free from joys and sorrows and the body will be free from heat and cold waves. ஸோ ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய மனது என்னவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா கவலைகளிலிருந்தும் எல்லா ஒரு கோபங்கள் இதிலெல்லாம் இருந்து நல்லா அழகாக ஃப்ரீயாக மாறிடுது. அதே மாதிரி நம்மளுடைய பாடியும் வில் ஃப்ரீ ஃப்ரம் ஹீட் அண்ட் கோல்ட் வேவ்ஸ். இப்போ ஐயோ சுடுது அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்களா, அந்த சூடு இந்த குளிர் இது எல்லாமே நம்ம ஒரு போஸ்டர் செய்யும்போது அந்த ஹீட்டு அந்த கோல்டு இது எல்லாமே நம்ம பாடியிலேருந்து எடுத்து போடப்படும். ஸோ அதனால் எக்ஸசைஸுங்கிறது நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப முக்கியம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆசனாஸை என்ன மாதிரி பிரிக்கலாம்? அக்கார்டிங் டு சரண்தாஸ் தேர் ஆர் 84,000 ஆசனாஸ் இருக்கான். நம்ம பார்க்குறது ஒரு 4-5 இல்லைன்னா ஒரு 10, ஆனால் மொத்தமாக எத்தனை ஆசனாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,000 போஸ்டர்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஆசனாஸ்னால் போஸ்டர்ஸ் தானே. Some of the asanas are very useful and important from the viewpoint of physical, mental and spiritual growth of an individual. நீங்கள் யோகா அப்படின்னாலும் ஆசனாஸ் அப்படின்னாலும் ஃபிசிக்கல், மென்டல், ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூணுத்தையும் வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே என்ன ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மனநிலை, உடல்நிலை, அப்புறம் ஆவிக்குரிய நிலை அப்படிங்கிற மாதிரி அதோடைய வளர்ச்சியை ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் வளர்ச்சியை சொல்கிறது. இதில் வந்து 5 ஆசனாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று டீட்டெயிலாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் போஸ்டர், நிற்கிறதுல என்னென்ன போஸ் நம்ம கொடுக்க முடியும். அடுத்தது பேலன்சிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், ட்விஸ்டிங் ஆசனாஸ், லையிங் ஆசனாஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம என்னன்னு பார்ப்போம். மொத்தம் 5 ஆசனாஸ் நம்ம பார்க்குறோம். ஸ்டாண்டிங் போஸ்டரில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நின்றுக்கிட்டே எத்தனை செய்யலாம் இல்லையா? நின்றுக்கிட்டே நம்ம நிறைய போஸ் கொடுக்குறோம் செல்ஃபிக்கு. அதே மாதிரி நின்றுக்கிட்டே இவங்களால் என்னென்ன போஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒருத்துக்கும் அவங்க பேர் வச்சுருக்காங்க.
இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகோண ஆசனா, விருச்சாசனா, டியூரேஷன், க்ளோஸ்டர், பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே எழுதணும். என்ன மெத்தட், என்ன பெனிஃபிட்ஸு, இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சக்ராசனா, அப்புறம் பத்ஹாசனா. ஸோ அடுத்தது பேலன்சிங் ஆசனாஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடாசனா, அதுக்கப்புறம் வுட்காட்டாசனா, நவாசனா, நட்ராஜராசனா. இந்த நட்ராஜர் போஸ் எல்லாம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இருக்கும். சிட்டிங் போஸ்டரில் பத்மாசனா, மத்ஸ்யாசாசனா, அப்புறம் வஜ்ராசனா, பஷ்டிமோட்டனாசனா, வர்ஹாசனா, வக்ராசனா, யோக முத்ரா. இது எல்லாமே சிட்டிங் போஸ்டருக்குரிய ஆசனாஸ். ட்விஸ்டிங் ஆசனாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்த மத்ஸ்யன்ராசனா, அடுத்தது உட்ராசனா, கோமு ஆசனா, அடுத்தது வீரபத்ராசனா. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டிங் போஸில் ஒரு 4-5 இல்லைன்னா 2-3 பெயர்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அப்படி உங்களுக்கு இந்த ஆசனாஸோட நேம்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியல, லாஸ்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இங்கிலீஷ் நேம்ஸ் மட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே. சலபாசனா, தனுராசனா, புஜன் ஹாசனா, ஹலசானா, பவனம் குதாசனா, விபாரத்திஹரணி, அடுத்தது சாந்தி ஆசனா. இது எல்லாமே வந்து ஒரு இதுலேயும் ஒரு பாட்டு. இப்போ ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு டயக்ராம் வரைய தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நல்லா டயக்ராம் வரையலாம். எனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு. ஒரு ஹியூமன் பாடி, கை, கால். ஸோ திரிகாசனா அப்படின்னும் போது நமக்கு தெரியுது ட்ரீ அப்படின்னு தெரியுது. ஸோ எப்படி போஸ் கொடுக்குறாங்க, திரிகோண ஆசனா, ஸ்டாண்டிங் போஸ்டரில் திரிகோண ஆசனா. அப்போ நின்றுக்கிட்டே செய்கிறது மெத்தட் என்ன, எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் சொல்லணும். பிளேஸ் த ரைட் லெக் டு த ரைட் சைடு. உங்களுடைய வலது காலை வலது சைடு, வலது பக்கம் நிறுத்துங்க. இன் சச் அ வே த லெக்ஸ் ஆர் 3 to 4 feet அப்பார்ட். அதே மாதிரி 3 இல்லைன்னா 4 அடி வந்து அந்த காலை அகட்டி வைங்க அப்படின்றது. ஸோ இந்த ஆசனா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே ஸ்டெப்ஸ் எழுதலாம். அப்படி தெரியாதவங்க இப்போ கற்றுக்கோங்க. காலை ரைட் சைடில் இருக்க காலை, ரைட் லெக்கை ரைட் சைடு வைங்க. அந்த 3 to 4 feet வந்து என்ன பண்ணுங்கள், அகட்டி வைங்க அப்படின்னு. ஸ்லோலி அரைஸ் த ஆர்ம்ஸ் சைட்வர்ட் அப் டு த ஷோல்டர் லெவல் வித்தவுட் எனி பெண்ட் அட் த எல்போஸ் வித் ஃபேஸிங் டவுன். ஓகே. ஸோ ஸ்லோலி அப்படியே மெதுவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு உங்களோட கையை இந்த பக்கம் சைடில் கொண்டு போங்க. ஷோல்டருக்கு லெவலில் அப்படியே பெண்டு பண்ணுங்கள். எல்போ வந்து கீழே ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணணும். அதுதான் இங்கே பெண்டு பண்ணி காமிக்கிறது. ஸோ ஓகே. கீப் த லெஃப்ட் ஆர்ம் பர்பண்டிகுலர். லெஃப்ட் ஆர்மை இன்னொரு கை என்ன பண்ணுங்கள், பர்பண்டிகுலர் டு த ஃப்ளோருக்கு நீங்கள் நேராக நீட்டுங்க. அப்போ அந்த கை மேல் கை வந்து லெஃப்ட் கை வந்து மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வரையணும். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப அது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியும். ஓகே. ஸ்டாண்டிங்கில் ஆசனால இந்த திரிகோண போஸ்ன்றது இப்படி நம்ம காலை ரெண்டுத்தையும் அகட்டி ரைட் ஹேண்டை கீழே இறக்கி லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு. வித் த பாம் facing forward. Slowly turn the head and look up. If you feel stiffness at the neck, keep the head facing forward. மாதிரி கழுத்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே தலையை எதோட சேர்த்து நேராக நீங்கள் காமிச்சிக்கோங்க, இல்லை அப்படின்னா சாய்ச்சிக்கோங்க அப்படின்றது தான். ஸோ திரிகோணாசனா புரிஞ்சிச்சா? இது இப்படி தான் நீங்கள் பண்ணணும். மெத்தட் என்ன, எப்படி நம்ம செய்முறை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதனால் அந்த செய்கிற போஸ்னால் உங்களுக்கு என்ன லாபம், பெனிஃபிட் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்குது. திரிகோண ஆசனாவை நீங்கள் செய்யும்போது ரெடியூசஸ் த எக்ஸஸ் ஃபேட். அதிகமாக படிஞ்சிருக்கிற கொழுப்பு வந்து நீங்குது. அதுவும் வந்து சைடில் இருக்கிற கொழுப்பு வந்து நீங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்குது இல்லை, குறையுது. இட் இம்ப்ரூவ்ஸ் பேலன்சிங் பவர் இன் த பாடி. அது மாதிரி நம்மளுடைய பலத்தை வந்து அது என்ன பண்ணுதுன்னா சீராக வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ரெகுலேட்ஸ் டைஜஸ்டிவ் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுலேயும் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமும் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் சீராக ஓடுது, இயங்க வைக்க முடியும் இந்த போஸ் கொடுக்குறதுனால. அடுத்த போஸ் பார்த்திங்கன்னா விருச்சாசனா. விருச்சாசனா எப்படி செய்யணும் அதை நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அதாவது ஒரு காலை வச்சுட்டு 2 கையும் மேலே தூக்கி இந்த காலை இப்படி நம்ம இந்த முட்டியில் நிறுத்துவோம் இல்லையா? ஸோ சின்ன பிள்ளைலாம் செய்கிற மாதிரி தான் அந்த மெத்தடில் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு இந்த பிக்சரை புக்கில் நல்லா கிளியராக இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அந்த பிக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதுதான் விருச்சாசனா. அப்போ நீங்கள் விருச்சாசனா அப்படின்னும் போது fold the right leg and place the sole of right foot against the inside left thigh as high as possible with help up and toes pointing downwards. ஸோ உங்களுடைய வலது காலை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மடக்குறீங்க. லெஃப்ட் லெக் கீழே தரையில் இருக்குது, வலது காலை எடுத்து மடக்கி அதை வந்து தொடை வரைக்கும் நீங்கள் தூக்கி லெஃப்ட் லெக்கில் அந்த இடத்துல இது பண்ணுறீங்க as possible help. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம டிப்பு நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற அளவுக்கு நம்ம காலை ஃபஸ்ட்டு செய்ய சொல்கிறோம். அடுத்தது ஸ்லோலி பிரிங்ஸ் த ஆர்ம்ஸ் சைட்வர்ட் டு அபவ் த. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், உங்களோட கைகளை ஆர்ம்ஸை என்ன பண்ணுங்கள், தலைக்கு மேலே தூக்குங்க டு அபவ் தி ஹெட் அண்ட் ஜாயின் த பாம்ஸ் ஆஃப் த ஹேண்ட்ஸ் டுகெதர். அப்போ 2 கையும் சேர்த்து அவங்க ரெண்டு வணக்கம் சொல்கிற மாதிரி பாம்ஸ் 2த்தையும் ஒன்றா சேர்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோலி பிரிங் த ஜாயிண்டட் பாம்ஸ் downward in front and place it on the chest. அப்படியே நீங்கள் ஸ்லோவாக வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய 2 பாம்ஸையும் 2 கைகளையும் கீழே இறக்கி இந்த வணக்கம் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக உங்களுடைய அந்த பாம்ஸை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோலி க்ளோஸ் த ஐஸ். அதுக்கப்புறமேட்டு கண்ணை மூடிட்டு ட்ரை டு கீப் த பாடி அப்ரைட் ஃபார் அ ஃபிக்ஸட் டியூரேஷன். அப்போ உங்களுடைய அதே போஸில் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, இது என்ன, ஜஸ்ட்டு 2 கையும் மேலே தூக்கி கீழே இறக்கி உங்களுடைய ரைட் லெக்கை வந்து தையில் வைக்கணும். இதை வந்து நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதிக்கோங்க, அதை மெத்தட்னு போட்டுக்கோங்க. அடுத்தது டியூரேஷன், அது எத்தனை நிமிஷம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 30 செகண்ட்ஸு அண்ட் மேக்ஸிமம் 60 to 90 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம். நீங்கள் 1 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் 30 செகண்ட் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மினிமம் பண்ணுறது 15 to 30 செகண்டாவது நீங்கள் அதே போஸில் நிற்கணும். க்ளோஸர், இதை வந்து நடுவில் எப்படி இதை வந்து முடிக்கிறது அப்படின்னா, இந்த ஃபைனல் பொசிஷன் ட்ரை டு ரிலாக்ஸ் த ஹோல் பாடி as much as possible. அதுக்கு முடித்த பிறகு என்ன பண்ணணும், உங்களுடைய பாடியை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். தென் ஸ்லோலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம் பேக் டு த ஸ்டார்டிங் பொசிஷன். திரும்பியும் முதல்ல எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கீங்களோ அதே பொசிஷனுக்கு வாங்க. பை ரிலீஸிங் த ஸ்டேஜஸ் இந்த ரிவர்ஸ் ஆர்டர். நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கைகளை வந்து மேலே தூக்கி அப்படியே எப்படி செஞ்சிங்களோ அதை அப்படியே மாற்றி உல்ட்டாவாக செய்யணும். ஃபஸ்ட்டு கையை வந்து செஸ்ட்லேருந்து நேராக மேலே ஹெட்டுக்கு கொண்டு போயிட்டு ஹெட்லேருந்து கையை 2த்தையும் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய ரைட் லெக்கை கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் நீங்கள் செய்யணும். இதுக்கு என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் அண்ட் டன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது, பலப்படுத்து. உங்களுடைய ஆங்கிள்லாம் இருக்குது இல்லையா, இந்த முட்டி அதெல்லாம் வந்து சரி பண்ணுது. காலில் இருக்கிற அந்த கொலுசு போடுற இடத்துல ஸ்பைனல் போனு அதே மாதிரி பின்னாடி முதுகெலும்பை உங்களுக்கு வந்து வளர்ச்சி அடைய வைக்குதான். ஆங்ஸைட்டி இருக்குதுல்ல, ரொம்ப ஐயோ இது நடக்குமா அது நடக்குமா, அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா அப்படி ஆயிருமோ இந்த மாதிரி இருக்கிற எண்ணங்கள் வந்து வராமல் நார்மலாக இருக்கும். பேக் ப்ராப்ளம் இருக்குது, ஐயோ முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது, அந்த ஸ்டிஃப் ப்ராப்ளம் வந்து நீங்கள் போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த போஸ்டர் நீங்கள் செய்கிறதுனால, எக்ஸசைஸ் நீங்கள் செய்கிறதுனால. அடுத்தது சக்ராசனா. சக்ராசனாவோட மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், லை டவுன் ஆன் யுவர் பேக்கு. உங்களுடைய முதுகில் நீங்கள் கீழே படுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த போஸ்டரை பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறமேட்டு அப்படியே நீங்கள் உங்கள் காலை வச்சுட்டு மேலே தூக்கணும், அவ்வளோதான். இந்த போஸ்டரை நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. லை டவுன் ஆன் யுவர் பேக் வித் ஹேண்ட்ஸ் ஆன் த சைட். 2 சைட்லேயும் உங்களுடைய நீங்கள் படுத்துக்கோங்க. படுத்துட்டு கையை சைடில் வச்சுக்கோங்க. பெண்ட் யுவர் நீஸ் அண்ட் பிரிங் யுவர் ஹீல் as close to the buttocks as possible. The heels should be
about 1 foot apart. ஸோ ஒரு அடியாவது நீங்கள் மேலே தூக்கி உங்கள் முட்டியை நீங்கள் காமிக்கணும். அப்போ முட்டியை தூக்குறதுன்றது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய உடம்பு ஃபுல்லாக தூக்குறீங்க, கை காலில் மட்டும் நீங்கள் நிற்கிறீங்க. நவ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் கைகளை நீங்கள் இது பண்ணுங்கள், உயர்த்துங்க. அண்ட் பிரிங் இட் பேக் டு த நெக்ஸ்ட் இயர். உங்கள் காதுக்கு நேராக நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேஸ் த பாம்ஸ். என்னது கையை கீழே வைக்கணுன்றது தான். உங்கள் பாம்ஸை நீங்கள் கீழே வைங்க. வித் த ஃபிங்கர்ஸ் பிரிண்டிங் டுவர்ட்ஸ் த ஷோல்டர். அது மாதிரி உங்களோட ஷோல்டருக்கு நேராக உங்களுடைய விரல்கள் இருக்கணும். லிஃப்ட் யுவர் பாடி அப் வித் த சப்போர்ட் ஆஃப் த பாம்ஸ் அண்ட் தி ஃபீட். அது மாதிரி உங்களோட பாடியை மேலே தூக்குங்க. உங்களுடைய கைகளோடையும் உங்கள் ஃபீட்டு அந்த பாதத்தோடையும் உங்களுடைய கைகளுடைய அந்த உள்பகுதி இருக்குல்லையும் அதனுடையும் அந்த சப்போர்ட்டோடு நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைஸ் யுவர் ஸ்ட்ரெச் யுவர் தைஸ் அண்ட் ஷோல்டர்ஸ். உங்களோட தொடையும் ஷோல்டரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், வளைச்சி கொடுங்க. இந்த ஃபைனல் பொசிஷன் யுவர் பாடி லுக்ஸ் லைக் அன் ஆர்க்கு. ஒரு ஆர்க்கு போல் உங்களுடைய பாடி வந்து என்ன இருக்கும், காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் இப்படி பெண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் லைக் அ வீல். ஒரு வீல் போல் இருக்குமா, ஒரு வட்டம் போல் இருக்குமா. அதுப்போது ரொட்டேட் த ஹெட் ஸ்லைட்லி. உங்கள் தலையை கொஞ்சம் லைட்டாக திருப்புங்க. ஸோ தட் யுவர் கிளேஸ் இஸ் டுவர்ட்ஸ் த ஃப்ளோர். உங்களுடைய ஃப்ளோருக்கு நேராக உங்களுடைய தலையை கொண்டு போவீங்க அப்படின்ற மாதிரி. இந்த தலையை பின்னாடி கொண்டு போவோம் இல்லையா, இந்த மேல் தலை வந்து கீழே தரையில் படுற மாதிரி. மெயின்டைன் திஸ் பொசிஷன் அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் நீங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னு. டு ரிலீஸ் த பொசிஷன் லோவர் யுவர் பாடி. உங்களோட இதுக்கப்புறமேட்டு இதை முடிக்க போகிறீங்கன்னா எப்படி முடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை கீழே இறக்கணும். டில் இட் டச்சஸ் த கிரவுண்ட். அது உடம்பை வந்து கீழே தரையை தொடுற வரைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டன் யுவர் லெக்ஸ். உங்களுடைய கால்களை நீங்கள் நேர்படுத்துங்க. ஹேண்ட்ஸ் கேன் கோ பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் டு த சைட்ஸ். கைகள் எல்லாம் திருப்பி மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடும். சக்ராசனா ஷுட் பி ஃபாலோட் பை ஃபார்வர்ட் பெண்டிங் போசஸ். சக்ராசனா இதே வந்து ஃபார்வேர்டில் நீங்கள் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது பேக்வேர்டில் நீங்கள் வளைஞ்சு கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபார்வேர்டில் வளைஞ்சு அப்படியே குப்புறக்க படுத்துட்டு மேலே இருந்து உடம்பை தூக்குறது தான் வந்து சக்கராசனா அப்படின்னு சொல்கிறாங்க. counteract the pressure from the by the back bend. அதுக்குரிய அழுத்தம் வந்து பின்னாடி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சக்கராசனா should be avoided by those suffering from cardiac ailments. பாருங்கள், ஏற்கனவே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருக்குது, வெர்டிகோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக சக்கராசனான்றதை செய்யக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிடும். தோஸ் ஹூ அண்டர்கான் ரீசன்ட் சர்ஜரிஸ் யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கும் கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. சர்ஜரிஸ் நல்லா முடிஞ்சு க்யூர் ஆன பிறகு வேணால் பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெனிஃபிட்ஸ் என்ன, இதில் என்ன பண்ணோம், நம்மளுடைய போன்ஸ் எப்பொழுதுமே மோஸ்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ, மசில்ன்றது எல்லாத்துக்கும் காமனாக வந்துடும். எல்லா சதையும் கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்த் ஆகும். ஓகே, அதுவும் முக்கியமாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்டாமினல் வயிற்று பகுதியுடைய மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி முதுகு பகுதி பேக் பகுதியும் நல்லா பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைஜஸ்டிவ், எக்ஸ்க்ரீட்டரி அண்ட் ரெப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸு. டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸு அதாவது செரிமான பகுதி, அது மாதிரி எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ், ரெப்ரொடக்டிவ் உற்பத்தி ஆகிறது எல்லா ஆர்கன்ஸுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இயங்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத வேண்டியதான். இந்த 2-3 பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே வரும். அந்த 2-3 பெனிஃபிட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுட்டு திரும்பி இந்த கொஸ்டினை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எழுத வேண்டியதான். அர்த்த சக்ராசனா இஸ் ஈஸியர் டு பர்ஃபார்ம் தென் த ஃபுல் வீல் போஸ். இந்த அர்த்த சக்ராசனா இருக்குது, அர்த்த சக்ராசனா அப்படின்னும்போது அது ஃபுல் வீல் அது அந்த போஸ்டரில் இருக்கும். தோஸ் ஹூ சஃபர் ஃப்ரம் பேக் ப்ராப்ளம்ஸ், முதுகு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க she attempt this first before going on to the more difficult full wheel pose. ஸோ அவங்க இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே அப்படின்றது தான் இங்கே, ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
அடுத்தது படஹஸ்தாசனா. படஹஸ்தாசனா அப்படின்னும்போது இதே போஸ் தான். நீங்கள் வந்து மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் எரெக்ட் அண்ட் பெண்ட் த பாடி. நின்றுக்கிட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய முதுகை வந்து பின்னாடி கொண்டு போகிறீங்க, பாடி ஃபார்வர்டு முன்னாடி பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் த ஆர்ம்ஸ் டச் த ஃப்ளோர். நம்ம எப்பொழுதும் யூஸ்வலாக செய்கிறது தான். நம்மளோட தலை இங்கே இருக்கும், கை கால் இங்கே வந்து தொடும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு நிற்கிறோம், அதை அப்படியே குனிஞ்சு கீழே தரையை தொடுறோம், அதுதான். இட் இஸ் டிஃபிகல்ட் டு டேக் த ஆர்ம்ஸ் ஒன்லி as far as it is possible without straining. Exhale as you bend. மூச்சை இழுத்து விடுங்க நீங்கள் முன்னாடி வந்து வளைஞ்சி தரையை தொடும்போது. அதே மாதிரி bring the trunk closer to the legs. உங்களுடைய ட்ரங்க்ஸு கால் இது வந்து கரெக்டாக நீங்கள் கையை கரெக்டாக நீங்கள் கால் விரலை அந்த கட்டை விரலை தொடுங்கன்னு சொல்லுவாங்க குனிஞ்சிட்டு. ட்ரை டு டச் த நீஸ் வித் த ஃபோர்ஹெட். அதே மாதிரி உங்களுடைய முட்டியை வந்து உங்களுடைய தலை நெற்றி வந்து தொடணும். திஸ் மீன் ரெக்வயர் லாட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதுக்கு நம்ம நிறைய வளைஞ்சு கொடுக்க வேண்டியதுன்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் டேக் it only as far as it is comfortable. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணி நீங்கள் முட்டியை வந்து உங்களுடைய நெற்றியில் தொடுங்க. அதே மாதிரி உங்கள் கைகளை உங்களுடைய கட்டை விரலை தொடணும்னு சொல்லுவாங்க, இங்கே ஃப்ளோர் தொடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வர பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக எங்கேனாலும் வளைஞ்சு போயிடும். ஒரு சின்ன சந்தில் கூட இப்படி நம்மளால் பெண்ட் பண்ணி போக முடியும். உங்களோட பேக் எலும்பும் கால்கள் தசையும் நல்லா உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பெல்லி ஃபேட்டுங்கிறது இதில் குறையும், தொப்பை வந்து குறையும். ஸ்பைன் ஃப்ளெக்சிபிள் அண்ட் டோன்ஸ் த நர்வ்ஸ். அதே மாதிரி உங்களோட ஸ்பைன் அது வந்து எலும்பு வந்து நல்லா வளைஞ்சு எல்லா வேலையும் செய்யும். கொஞ்சமாவது வளைஞ்சு நெளிஞ்சு வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் மாதிரி உங்களோட நர்வஸையும் நல்லா அது ஸ்டிஃபாக வச்சுருக்கோம். அடுத்தது பேலன்சிங் ஆசனா. ரெண்டாவது ஆசனா இப்போ தான் வரும், ததாசனா. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து ததாசனா. ஸ்டாண்ட் த ஃபீட் டுகெதர் are about 10 cm apart and the arms by the side. ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு கால்களையும் ஒன்றா சேர்த்து நிறுத்துங்க. ஸ்டாண்ட் வித் த ஃபீட் டுகெதர். உங்கள் ரெண்டு கால்களையும் ஒன்றா நிறுத்திட்டு, இல்லை அப்படின்னா ஒரு 10 சென்டிமீட்டர், ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அந்த ஆர்ம்ஸ் பை த சைடு, உங்களுடைய கைகளையும் சைடில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி த பாடி அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வெயிட் ஈக்குவலி ஆன் போத் ஃபீட். நேராக நல்ல பாடியை நிறுத்தி அதுக்கப்புறமேட்டு ரெண்டு சைடுமே நீங்கள் ஈக்குவலாக உங்களோட வெயிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைஸ் த ஆர்ம்ஸ் ஓவர் த ஹெட். உங்களோட கைகளை மேலே தூக்கி நில்லுங்க. கால்களை நேராக ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நிற்க சொல்கிறாங்க, கைகளை ரெண்டுத்தையும் நேராக மேலே தூக்கி நிற்க சொல்கிறாங்க. ரைஸ் த ஆர்ம்ஸ் ஓவர் தி ஹெட். உங்களோட தலைக்கு மேலே உங்கள் கைகளை இது பண்ணுங்கள். இன்டர்லாக் த ஃபிங்கர்ஸ் அண்ட் ரெண்டு 5 விரல்களையும் ஒன்றா சேர்த்து இது பண்ணுங்க, பிடிச்சிக்கோங்க. அண்ட் டேர்ன் த பாம்ஸ் அப்வர்ட். பாம்ஸை வந்து மேலே தூக்குங்க அப்படின்றாங்க. Fix the eyes at a point on the wall slightly above the level of the head. ஸோ உங்களோட கண்களை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வால்ஸ் நேராக காமிங்க. அதே மாதிரி உங்களுடைய தலைக்கு அது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். த ஐஸ் ஷுட் ரிமைன் ஃபிக்ஸ்ட் ஆன் திஸ் பாயிண்ட். உங்கள் கண்கள் வந்து அதே பாயிண்ட்டை தான் பார்க்கணும் த்ரூ அவுட் த இன்ஹேல் அண்டு ஸ்ட்ரெச். அது மாதிரி அந்த ஃபுல் இதுலேயுமே உங்களோட கண்கள் அந்த பாயிண்ட்டை நோக்கி தான், ஒரு பாயிண்ட் வரைஞ்சிருக்கீங்கன்னு அந்த பாயிண்ட்டே தான் பார்க்கணும். அந்த மாதிரி உள்ளே இழுங்க. அண்ட் ஸ்ட்ரெச் த ஆர்ம்ஸ் ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட் அப்வர்ட். ரைஸ் த ஹீல்ஸ். ஹீலை மேலே தூக்குங்க. இந்த கால் மட்டும் நுனி விரல்கள் மட்டும் ஃப்ளோரில் இருக்கும், உங்களுடைய பாதம் வந்து மேலே தூக்கி இருக்கும். கம்மிங் அப் டு த ஆன் டு த டோஸ். டோவில் நிற்க பாருங்கள். அப்படி ஸ்ட்ரெச் த ஹோல் பாடி ஃப்ரம் டாப் டு பாட்டம். உங்களோட முழு உடம்பையும் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். வித்தவுட் லாஸிங் பேலன்ஸ் ஆர் மூவிங் த ஃபீட்.
பேலன்ஸை வந்து விட்டுறாதீங்க. இல்லைன்னா உங்கள் கால்களை நகர்த்தாதீங்க. ஹோல்ட் த ப்ரீத் அண்ட் த பொசிஷன் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ். அப்படியே நீங்கள் வந்து மூச்சை உள்ளே இழுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு. அட் ஃபர்ஸ்ட் இட் மே பி டிஃபிகல்ட் டு மெயின்டைன் பேலன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி செய்யும்போது நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நவுத்துவோம், கொஞ்சம் இது பண்ணுவோம். பட் ஆனால் போக போக ப்ராக்டிஸில் அது ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பிகம்ஸ் ஈஸியர். லோவர் த ஹீட் while breathing out and bring the hands to the position. அப்போ ஹீலை வந்து கீழே இறக்குங்க, ப்ரீத் அவுட் பண்ணுங்கள், வெளியில் மூச்சை விடுங்க. அண்ட் bring the hands to the position. அது மாதிரி உங்கள் கைகளையும் அந்த பொசிஷனுக்கு திருப்பி கொண்டு வந்துடுங்க. பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டர் ஆஃப் த பாடியை இம்ப்ரூவ் பண்ணும், ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுமா, வளராமல் வளர்கிறதுக்கு இந்த போஸ் வந்து உதவி செய்யும். ரெஸ்பிரேஷன், சுவாசத்தை இது இம்ப்ரூவ் பண்ணும். அது மாதிரி செரிமானத்தை, டைஜஷனை அது நல்லா வச்சிருக்கோம். ப்ரிவென்டிங் ஹெர்னியா வராமல் பாதுகாத்துக்குமா. லோ பிபி ஆர் ஹெட்டேக்கு அதெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது உட்காசனா அப்படின்னும் போது சேரில் உட்கார்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேரில் உட்கார்றத அப்படியே நீங்கள் எழுதுங்க. மெத்தடில் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் அப்பார்ட் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 feet. நல்லா நேராக நில்லுங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துகிட்டு உங்கள் ஃபீட்லேருந்து நேராக நில்லுங்க. பிளேஸ் யுவர் ஆர்ம் ஸ்ட்ரெயிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் செஸ்ட்டு. உங்களோட ஆர்ம்ஸை வந்து எங்கே கொண்டு போய் வைங்க? நேராக செஸ்ட்டுக்கு நேராக வைங்க. லெட் யுவர் பாம்ஸ் ஃபேஸிங் டவுன்வர்ட். உங்களுடைய கைகள் வந்து எதை ஃபேஸ் பண்ணி இருக்கணும்? கீழே ஃபேஸ் பண்ணி இருக்கணும். வணக்கம் சொல்கிறதே அப்படியே கீழே கொண்டு இது பண்ணுற மாதிரி, ஆனால் செஸ்ட்டுக்கு நேராக வைக்கணும். Keep your knee bent assuming that you sit on a chair. உங்கள் முட்டியை வந்து சேரில் உட்கார்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கீழே இறக்குங்க அப்படின்னா. ஐ கான்டாக்ட் ஷுட் பி ஸ்ட்ரெயிட். கண் எப்பொழுதுமே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும், நேராக பார்க்கணும். கீழே குனிஞ்சோ சைட்லேயோ அங்கே எங்கேயோ பார்க்கக்கூடாது. நேராக பார்த்துட்டு சேரில் உட்கார்ற மாதிரி நின்றுட்டே இருந்துட்டு சேரில் உட்கார்ற மாதிரி உட்காரணும். நார்மலாக ப்ரீத் பண்ணணும். இதனால் வர பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைனு, காவ்ஸு, தைஸு, ஆங்கிள்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பலத்தை கொடுக்குமா. ஸ்ட்ரெச்சஸ் த செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ். செஸ்ட்டையும் ஷோல்டரையும் நம்மளால் வளைஞ்சு கொடுக்க முடியும். அது மாதிரி ஹார்ட்டு, டயஃப்ரம், அப்டாமினல் ஆர்கன்ஸ், இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸில் இந்த 3 ஆர்கன்ஸும் நல்லா வேலை செய்யுமா. ரெடியூஸ் ஃபேட் இந்த பாடி. கொழுப்பை குறைக்குமா, எஸ்பெஷலி இந்த பட்டக்ஸ். அடுத்தது ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் இது இருந்துச்சுன்னா அதுவும் போகும். இம்ப்ரூவ்ஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹியூமன் பாடி. இம்யூன் சிஸ்டம்மை வந்து நல்லா முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும், இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவாசனா அப்படின்னும்போது சிட்டான ஃப்ளாட் சர்ஃபேஸில் உட்கார்றது. ஓகேவா, சமணங்கால் போட்டு உட்கார்ற மாதிரி உட்கார்றது. அண்ட் கீப் யுவர் லெக்ஸ் ஸ்ட்ரெயிட். உட்காந்துட்டு உங்கள் காலை வந்து நீட்டிட்டு உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி நீட்டிட்டு உட்கார சொல்கிறாங்க. நவ் ஸ்லைட்லி லீன் பேக் அண்ட் சிட் யுவர் ஃபீட் ஆஃப் த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வித் எக்ஸேலிங். ஸ்லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களோட பேக்கை வந்து நவுத்துங்க. அதே மாதிரி உங்கள் ஃபீட்டையும் வந்து என்ன பண்ணுங்கள்? நவுத்துங்க. அப்போ இப்படி இருக்கும் இல்லையா, நம்ம காலை நீட்டி ஃபஸ்ட்டு உட்காருவோம். அந்த காலை வந்து மேலே தூக்க சொல்கிறாங்க. மேலே தூக்கி நீங்கள் வந்து மூச்சை வந்து வெளியே விடணுமா. நவ் ஜென்ட்லி எக்ஸ்டெண்ட் யுவர் லெக்ஸ் இன் த ஃப்ரண்ட் அண்ட் கீப் யுவர் ஷைன்ஸ் டு த ஃப்ளோர். ஓகே, உங்களுடைய கால்களை நீங்கள் கரெக்டாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காலை அப்படியே கீழே கொண்டு போகலாம். தென் ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம்ஸ் அவுட்வர்ட் அலாங் சைட் யுவர் லெக்ஸு. அப்போ ஆர்ம்ஸையும் நீங்கள் போட்டு காலை தூக்கி மேலே பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி, உட்காந்துருக்க மாதிரி. ஹோல்ட் திஸ் பொசிஷன் எத்தனை நிமிஷம்? 5 to 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வாங்க. உங்களோட நீயை வந்து பெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எதுக்காக பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டமன் பகுதி, ஹிப்பு, ஸ்பைனு, தைஸு, நீஸு இதெல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. வயிற்றுப்பகுதி, அப்புறம் முதுகு இடுப்பு பகுதி, அப்புறம் முதுகெலும்பு, அப்புறம் தொடை, அப்புறம் முட்டி எல்லாமே நல்லா பலனாக இருக்கும் அப்படின்னு. ஸ்டிமுலேட்ஸ் கிட்னிஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸு, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபிசிக்கல் ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. கிட்னியை வந்து நல்லா செயல்பட வைக்கும். தைராய்ட் கிளான்ஸு, அது மாதிரி பாஸ்ட்ரேட் அண்ட் இன்டெஸ்டைன் இது எல்லாத்தையும் அது பண்ணும். அதே மாதிரி டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போஸ்.
improves digestion and reduces excess fat deposited in the stomach. நம்மளுடைய செரிமான சக்தியை அதிகரிக்கும். அதே போல் நல்லா சீக்கிரமாக செரிச்சிரும். நம்ம சாப்பிட்றது செரிக்கலை அந்த மாதிரிலாம் சொல்கிறது இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸஸாக ஃபேட் இருந்துச்சு உங்கள் உடம்புல, அதாவது வயிற்று பகுதியில் அப்படின்னா அதையும் குறைச்சிரும். அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஏதாவது ஆங்ஸைட்டி இருந்துச்சுன்னா அதிலேருந்து அது ரிலீவ் பண்ணி விட்டுரும், விடுதலை ஆக்கிரும். ஃபங்க்ஷனிங் ஆஃப் த லிவரை வந்து அது என்ன பண்ணுது, நல்லா இயங்க வைக்குது. ஹெல்ப்ஸ் வித் பேக் பெயின் ப்ராப்ளம்ஸு, முதுகு வலி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த ஆசனா செய்யும்போது போயிடும். ஆஸ்துமா, இன்ஃபர்டிலிட்டி அண்டு சைனஸ், இந்த சைனடைஸ் அந்த சைனஸ் ப்ராப்ளம் கூட போகுதாம். அது மாதிரி மலட்டுத்தன்மை இல்லாமல் போகுது, ஆஸ்மா இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நடராஜர் ஆசனா, நடராஜர் ஆசனான்னும் போது நடராஜர் போஸ் நமக்கு தெரியல, டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த நடராஜர் போஸ். ஸ்டாண்ட் இந்த ட்ரீ போஸ், மரம் போல் நீங்கள் உங்களோட நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் யூ இன்ஹேல், இப்படி நிற்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூச்சை இழுத்து வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் யுவர் வெயிட் டு த லெஃப்ட் ஃபுட், அது மாதிரி லெஃப்ட் சைடு இப்படி தூக்கி இப்படி வைக்கிறது காலை. அண்ட் லிஃப்ட் த ரைட் ஹீல் பேக்வேர்டு, உங்களோட ரைட் ஹீலை பின்னாடி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வலது காலை. ரைஸ் த லெக் டில் த ரைட் ஃபுட் ரீச்சஸ் நியர் த பேக் ஆஃப் யுவர் ஹெட். நல்லா முட்டியை மேலே தூக்கி பின்னாடி வச்சிங்க அப்படின்னா அது நல்லா தலை வரைக்கும் அந்த சைடு கால் போகிற மாதிரி. புட் ப்ரெஷர் ஆன் லெஃப்ட் லெக் தை, நல்லா லெஃப்ட் லெக்கில் நல்லா ப்ரெஷரை போடுங்க. ரைட் லெக்கை தான் மேலே தூக்குனீங்க. ஹிப் டு என்ஷோர் யுவர் லெக்ஸ் ஆர் ப்ராப்பர்லி பேலன்ஸ்டு, உங்களுடைய கால்கள் நல்லா ப்ராப்பராக பேலன்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. நவ் ரைஸ் யுவர் லெஃப்ட் ஆர்ம் அப்வர்ட்ஸ். அடுத்தது கை என்ன பண்ணணும், அதே மாதிரி லெஃப்ட் ஆர்மை மேலே தூக்குங்க. கீப்பிங் த ஹேண்ட் ஸ்ட்ரெயிட், கையை நேராக வச்சுக்கணும். வித் த பாம் ஃபேஸிங் டவுன், அது மாதிரி பாம் வந்து கீழே ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி நீங்கள் நேராக கொண்டு போய் வைங்க. உங்களோட மெயின்டைன் த போஸ்டர் ஃபார் 20 to 30 seconds while you breathe normally. அதே போஸ்டரில் நீங்கள் 20 to 30 செகண்ட் வரைக்கும் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய சுவாசம் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் திருப்பி அந்த பொசிஷன், ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துடுங்க. ரிப்பீட் த சேம் வித் அதர் லெக், அதே இதை திருப்பி அடுத்த காலில் வச்சு, இப்போ ரைட் லெக்னா லெஃப்ட் லெக்கில் அதையும் செய்யுங்க. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் யூ கேன் ட்ரை திஸ் ஃபார் 3 to 4 minutes. நீங்கள் ஒரு இது ஓகே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 to 4 நிமிஷம் கூட இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எதுக்கெல்லாம் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷோல்டருக்கு, உங்களோட பேக் லெக்குக்கு, ஹிப்ஸுக்கு, ஆங்கிளுக்கு, ஆர்ம்ஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட் இருக்குது. ஸ்ட்ரெச்சஸ் செஸ்ட், அப்டமன், தைஸ் அண்ட் க்ராயின். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும். அதே மாதிரி காம் த மைண்டு காம் பண்ணுது. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப்ஸ் இன் லாஸிங் வெயிட் லாஸ்ன்னு போடுறது, அதே மாதிரி ஃபேட்டை குறைக்கிறதுன்னு போடுறது, இது எல்லாமே பெனிஃபிட்டில் வர கீவேர்ட்ஸு. இது எல்லாத்துக்குமே போடலாம். பாடியை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறது, பேலன்ஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் கோஆர்டினேஷன், இது எனக்கு எல்லாத்துக்கும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிட்டிங் போஸ்டர், சமணங்கால் போட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த 2 காலையும் மேலே தூக்கி உட்காந்துருப்பாங்க, அந்த போஸ்ட்டுக்கு தான் பேர் சிட்டிங் போஸ்டர். அதில் பத்மாசனா அப்படின்னும் போது அந்த பத்மாசனாவில் என்ன பண்ணுவீங்க, உட்கார போகிறீங்க. அண்ட் ஸ்ப்ரெட் அவுட் போத் லெக்ஸ் டு த ஃப்ரண்ட், 2 காலையும் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வைக்க போகிறீங்க. ஹேண்ட்ஸ் டு பி ஆன் த சைட் பாம்ஸ், கைகள் 2த்தையும் சைடில் கொண்டு போய் வைக்க போகிறீங்க. அந்த கிரவுண்ட் உட்காந்துருக்கீங்க, அதே மாதிரி கால்கள் 2 உங்களுக்கு முன்னாடி நீட்டிக்கிறீங்க, கைகள் 2 சைடில் வைக்கிறீங்க, அதுவும் கிரவுண்டில் இருக்குது. அண்ட் ஃபிங்கர்ஸ் ஜாயின் டுகெதர், விரல்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கணும், விரித்து வைக்கக்கூடாது. ஸ்லோலி லிஃப்ட் த ரைட் டோ, ஸ்லோவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட்டில் இருக்கிற டோவை நீங்கள் வித் த லெஃப்ட் ஹேண்டு, ரைட் டோவை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு வழியாக காலை பிடிச்சிக்கோங்க. அண்ட் ரைட் ஆங்கிள் டு த வித் த ரைட் ஹேண்டு, அது மாதிரி ரைட் காலை ஆங்கிளை நீங்கள் ரைட் கையால் பிடிச்சிக்கோங்க. அண்ட் பிளேஸ் இட் ஆன் த லெஃப்ட் தை, அதுக்கப்புறம் லெஃப்ட் தையில் நீங்கள் வைங்க. ஹோல்ட் த லெஃப்ட் டோ அண்ட் ஆங்கிள், பிளேஸ் இட் ஆன் த ரைட் தை. நம்ம சமணங்கால் போடுறது தான், அதை அப்படியே இங்கிலீஷில் நீங்கள் மாற்றி எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அதே வந்து நீங்கள் வேறு விதமாக கொஞ்சம் இன்னும் சுற்றி போடுவாங்க இல்லையா, ஆங்கிளை தூக்கி மேலே தூக்கி போடுறது, அந்த போஸ்டர் தான். பிளேஸ் த ஹேண்ட்ஸ் ஆன் த நீஸ் இன் மெடிடேட்டிவ் போஸ்டர்.
க்ளோஸ் த ஐஸ் அண்ட் லுக் டு த ஃப்ரண்ட். அதே மாதிரி மெடிடேட் பண்ணுறவங்க அப்படி போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் கால்களை போட்டுட்டு மெடிடேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கண்களை மூடிக்கோங்க. இல்லைனா நேராக பாருங்கள். இந்த ரிவர்ஸ் ஆர்டர் ரிமூவ் த, அதே இதை நீங்கள் எப்படி வந்து பண்ணிங்களோ அதை ரிவர்ஸில் நீங்கள் வந்து காலை ஒன்று ஒன்றத்தையாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிமூவ் த ரைட் லெக் டு அண்ட் அஷ்யூம் த இனிஷியல் பொசிஷன். மறுபடியும் நீங்கள் இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துடுங்க. பத்மாசனா அப்படிங்கிறது யூஸ்டு ஃபார் மெடிடேஷன். மெடிடேட் பண்ணுறதுக்காக, ப்ரேயர் பண்ணுறதுக்காக, வர்ஷிப் பண்ணுறதுக்காக, பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி ஃபிசிக்கல் மென்டல் ஸ்டெபிலிட்டி, நம்மளுடைய ஃபிசிக்கலும் மென்டலும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக, சீராக இயங்குவதற்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு மெடிடேஷன்றது ரொம்ப முக்கியம். மென்டல் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியம். கீப்ஸ் அ பர்சன் யங். என்றைக்குமே ஒரு ஆளை வந்து எப்பொழுதுமே இளமையாக வச்சுருக்கோம். ரிசீவ்ஸ் மோர் சப்ளை ஆஃப் த பிளட் சப்ளைன்றது ரொம்ப நல்லா போகும். கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். பைல் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த போஸ் மெடிடேட் பண்ணும்போது போயிடும் அப்படின்னு. மத்தியாசனா அப்படின்னும் போது மெத்தட் என்ன? ஸ்லோலி பிரிங் த ரைட் லெக் அண்ட் பிளேஸ் இட் ஆன் த லெஃப்ட் தை. எல்லாமே உட்காந்துட்டே செய்கிறது தானே. மத்தியாசனா அப்படிங்கும்போது வலது காலை வந்து மெதுவாக நீங்கள் கொண்டு வாங்க, அதை ரைட் லெக்குக்கு கொண்டு வாங்க, அதே சமணங்கால் போர்ஷன் மாதிரியே. The heel of the right foot should be as much as possible touch the groin. Heel வந்து ரைட் ஃபுட் வந்து அது groin-ஐ டச் பண்ணுற மாதிரி வைங்க. அடுத்து ஸ்லோலி பிரிங் த லெஃப்ட் லெக் அண்ட் பிளேஸ் இட் ஆன் த ரைட் தை. லெஃப்ட் லெக்கையும் ரைட் தையில் படுற மாதிரி, ஆப்போசிட்டாக ரெண்டுமே தையில் படுற மாதிரி இருக்கணும் கால்கள். The heel of the foot should as much as possible touch the groin. ஹீல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து groin-ஐ டச் பண்ணுதோ அந்த மாதிரிக்கு நீங்கள் வைங்க. வித் த சப்போர்ட் ஆஃப் த ஆர்ம்ஸ் அண்ட் எல்போஸ் ஸ்லோலி பெண்ட் பேக்வேர்ட் அண்ட் லை டவுன் ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி காலை மடக்கி உட்காந்துக்கிட்டீங்க, ஆனால் அதை அப்படியே உங்களுடைய முதுகை வந்து பின்னாடி சாய்ச்சி அப்படியே கிரவுண்டில் படுக்கணும். பட் காலை நீட்டக்கூடாது, நீட்டாமல் மடக்கி வச்சுட்டு படுக்கணும். ஸ்லோலி பிரிங் த ஹேண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் த palms நியர் தி ஷோல்டர். மாதிரி உங்களோட பாமை வந்து ஷோல்டருக்கு நேராக நீங்கள் உங்களுக்கு கைகளை கொண்டு போங்க. ஸ்லோலி பிரிங் த ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பிளேஸ் த பாம்ஸ் ஆன் த ஃபீட். அது மாதிரி ஸ்லோவாக கைகளை எடுத்து முன்னாடி கொண்டு வந்து உங்களோட பாம்ஸ் வந்து ஃபீட்டை தொடுற மாதிரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்லார்ஜஸ் த thoracic cage. ஓகே, உங்களோட இதை வந்து பெருசுப்படுத்தும். ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்புறம் ஃப்ளெக்சிபிள் டு த நெக் ரீஜன், ஹிப் ரீஜன் அண்டு நீ ஜாயின்ஸு, இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, கழுத்து பகுதி எல்லாத்தையும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்குற மாதிரி செய்யும். மத்தியாசனா அலவுஸ் த ஃப்ளோ ஆஃப் மோர் பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குமா. அதுவும் வந்து த்ராசிக் ரீஜனில் அதிகமாக இருக்கும். அடுத்தது தைராய்டு கிளாண்டை வந்து அது நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. ப்ரீதிங் ப்ராசஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குமா. அது மாதிரி க்யூரிங் ஆஸ்துமா இருந்துச்சுன்னா இது வந்து ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு. வைராசனா அப்படின்னும் போது நீல் டவுன், முட்டி போடுற பொசிஷன். உட்காந்துக்கிட்டே முட்டி போடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி. ப்ரே பண்ணும்போது நேராக முட்டி போடாமல் இன்னும் ஒரு போஸில் முட்டி வச்சுக்குவாங்கள்ல, அந்த மாதிரி. பிரிங் த ரைட் லெக் சைட்வேர்ட் அண்ட் சிட் ஆன் த ரைட் ஹீல். உங்களுடைய வலது காலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாய்வாக கொண்டு வாங்க, அதே மாதிரி அந்த ஹீலில் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. அதே மாதிரி லெஃப்ட் லெக்குக்கு அதே மாதிரியே செய்யுங்க. பிளேஸ் த ஹேண்ட்ஸ் ஆன் த நீஸ். முட்டியில் உங்களோட கைகளை வைத்து த பாம்ஸ் ஃபேஸிங் டவுன்வர்ட்ஸ். இந்த பாம்ஸ் வந்து ஆனால் கீழ் நோக்கி போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். முட்டியில் வச்சு கீழ் நோக்கி வைக்கிற மாதிரி வைக்கணும். க்ளோஸ் ஐஸ், கண்களை மூடிக்கோங்க. இன் சச் அ வே தட் தே ஆர் ரெஸ்டட் வித்தவுட் மூமெண்ட்டு. அப்போ அந்த மூமெண்ட்டே இல்லாமல் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். இதை 15 to 30 செகண்ட்ஸ் இல்லைனா 60 to 90 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் பண்ணலாம். தை அண்ட் காஃப் மசில்ஸ் அப்புறம் வந்து இந்த காஃப் மசில்ஸ், இந்த பின்னாடி முட்டி காலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மசில்ஸ் ரெண்டுமே நல்லா பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி முன்னேறும். ப்ரேயர் போஸ் ஆஃப் த முஸ்லிம்ஸ் அண்ட் மெடிடேஷன் போஸ் ஆஃப் த ஜாப்பனீஸ் புத்திஸ்ட். முஸ்லிம்ஸ் வந்து இந்த பொசிஷன், இந்த மாதிரி ஒரு போஸில் தான் ப்ரே பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஜாப்பனீஸ் புத்திஸ்ட் இருக்காங்களோ அவங்களும் இதே மாதிரி வச்சு தான் கால்களை வச்சு ப்ரே பண்ணுவாங்களாம். அடுத்தது டைஜஷன் ப்ராசஸை வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ் அதை வந்து நல்லா ஸ்டிஃபாக கொடுக்குது. பர்டிகுலர்லி எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட்னா முட்டி
முட்டி 2 ஜாயின் ஆகுது, ஹிப் ஜாயினு, ஆங்கிள் இது எல்லாத்துலேயும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது, அப்படி ஸ்டிஃபாக நிற்க வைக்கிது அப்படின்ற சொல்கிறாங்க. பஸ்சிமோட்டாசாசனா அப்படின்னும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டச்சிங் ஹேண்ட்ஸ் வித் லெக்ஸ் பை பெண்டிங். ஓகே, ஹேண்ட்ஸ் கைகள்னால் வச்சுட்டு உங்களோட லெக்ஸை வந்து பெண்ட் பண்ணுறது, அதுதான். இதுக்கு என்ன பண்ணாங்க, ஸ்லோலி பிரிங் த ஹேண்ட்ஸ் அப்வர்ட்ஸ். ஸ்லோவாக நீங்கள் உங்கள் கைகளை மேலே கொண்டு போங்க. அண்ட் அபவ் த ஹெட் த்ரூ சைட்வேஸ். தலைக்கு நேராக மேலே கொண்டு போங்க. வித்தவுட் பெண்டிங் எல்போஸை பெண்ட் பண்ணக்கூடாது, தலைக்கு நேராக மேலே கொண்டு போகணும். அப்போ இந்த மாதிரி ஜஸ்ட்டு இதுதான், இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே நீங்கள் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் எழுதிடலாம். உங்களோட கைகளை வந்து லெக்ஸ் மூலியமாக பெண்ட் பண்ண வைக்கிறது. அடுத்தது காஃப் அண்ட் பேக் மசில்ஸ் இதனால் ஸ்ட்ரென்தன் ஆகும். எக்ஸஸான ஃபேட் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து போடும். அப்டாமினல் ரீஜனில் நல்ல வளைஞ்சு கொடுக்க முடியும், அது அதிகப்படியாகவே செய்ய முடியும். கிட்னி, லிவர், பேங்க்ரியாஸ், அட்ரினல் கிளான்ஸ் இதெல்லாமே நல்லா ஆக்டிவேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. குட் ஃப்ளோ ஆஃப் ஃப்ரெஷ் பிளட் டு த ஸ்பைனல் நர்வ்ஸ். நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும் ஸ்பைனல். அதுவும் பார்த்திங்கன்னா நர்வ்ஸுக்கும் மசில்ஸ்க்கும், சதைக்கும் நரம்புக்கும் நல்லாவே பிளட் ஃப்ளோ கொடுக்கும் அப்படின்னு. வக்ராசனா அப்படின்னும் போது சிட் அண்ட் டச் த கிரவுண்ட் பை டர்னிங் ரைட் ஒன் லெக். ஒரு காலை மடக்கிட்டு இன்னொரு காலை வச்சு நம்மளை வந்து கிரவுண்டை வந்து டச் பண்ணணும். உட்காந்துட்டு இதெல்லாம் செய்யணும். ஓகேவா. பெனிஃபிட்ஸ் என்ன, அதே ஒரு 3 பாயிண்ட்டாக எழுதுங்க, அவ்வளோதான். பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷனை க்யூர் பண்ணும், லிவர் வீக்னஸ் இருந்துச்சுன்னா எடுத்து போடும், நர்வஸ் வீக்னஸ் இருந்துச்சுன்னா எடுத்து போடும், ரெடியூசஸ் ரெஜிடிட்டி இன் த ஸ்பைன், கிட்னி அண்ட் அதர்ஸ் ஸ்டொமக் டிசீசஸ், ரெடியூசஸ் பேக் ஏக்ஸ், முதுகு வலி இருந்துச்சுன்னா அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி கொடுக்கும், வளைஞ்சு கொடுக்குறது. அது மாதிரி அப்டமன் கெட்ஸ் ரெடியூஸ், வயிற்று தொப்பை வந்து குறையும் அப்படின்னு. யோக முத்ரா அப்படின்னும் போது நீல் டவுன் பண்ணிவிட்டு புட் ஹெட் அந்த முட்டி போட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் தலையை வந்து கிரவுண்டில் தொடணும் அப்படின்றது தான். ப்ரே பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி கீழே கும்பிட்டுவாங்க இல்லையா, எல்லாருமே அந்த பொசிஷன், எல்லா ரிலீஜனுமே அதை செய்வாங்க. ஸோ அதை வந்து ஸ்டெப்ஸாக சொல்லிட்டிங்கன்னா அது யோக முத்ரா. இதில் என்னென்ன பெனிஃபிட்டு பார்த்திங்கன்னா, உங்களோட மைண்ட் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணும் அந்த மாதிரி செய்யும்போது. அது மாதிரி செப்பரேட்ஸ் இண்டிவிஜுவல் வெர்டிப்ரே ஃப்ரம் ஈச் அதர், ஸ்பைனல் கார்ட் மோர் ஃப்ளெக்சிபிள். அது நல்லா வளைஞ்சு கொடுக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிப்ரா, அந்த ஸ்பைனல் கார்டு எல்லாமே நல்லா இயங்கும். அது மாதிரி கிட்னி, பேங்க்ரியாஸ், லிவரு, அட்ரினல் கிளான்ஸ் இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். குட் ஃப்ளோ ஆஃப் ஃப்ரெஷ் பிளட் டு த ஸ்பைனல் நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸ். ரத்த ஓட்டங்கிறது ஸ்பைனல் நர்வ்ஸ் நரம்புகள்லேயும் மசில்ஸ்லேயும் நிறையா இருக்கும். ட்விஸ்டிங் ஆசனாஸ்ன்னும் போது அர்த்த மத்ஸ்யேந்திராசனா அப்படின்னும்போது சிட் அ லாங் சிட்டிங் போஸ்ட். உட்காந்துக்கிட்டே நிறைய நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்து பண்ணிவிட்டு அப்புறம் திரும்புவாங்க தெரியுமா, அப்படியே உட்காந்துட்டு அப்படியே திரும்பி பின்னாடி கைகளை வந்து வைப்பாங்க. அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இதையே ரிப்பீட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்விஸ்டிங் ஆசனால அர்த்த மத்ஸ்யேந்திராசனா அப்படின்னு. சிட் உட்காருங்க, ட்விஸ்ட் த லெக்ஸை வந்து வளைங்க. அண்ட் ஹோல்ட் த லெக் வித் ஹேண்டு. உங்களோட ஹேண்டு கையில் அந்த கால்களை பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் லெக் ரைட் லெக்னு மாற்றி செய்யுங்க. அப்புறம் உங்களோட தலையை திருப்புங்க, அதே மாதிரி அதை திருப்பி செய்யுங்க அப்படின்னு. இது மாதிரி செய்யும்போது என்ன பெனிஃபிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம ஸ்பைனல் கார்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்கும். இன்டைஜஷன் இருந்தால் போயிடும், கான்ஸ்டிபேஷன் இருந்தால் போயிடும். கியூர்ஸ் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சுத்தமாகவே இல்லாமல் பண்ணிடும், ஹீல் பண்ணிவிடும். கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும். ஹார்ட்டு, கிட்னிஸ் எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸையும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஹார்ட்டு, கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன் அண்ட் லெக்ஸ். கிளியர் த இன்டர்னல் ஆர்கன்ஸை. அது மாதிரி ரிலீஸ் எக்ஸஸ் டாக்ஸின்ஸ் அண்ட் ஹீட் ஃப்ரம் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். எக்ஸஸான டாக்ஸின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அது ரிலீஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி ஹீட் டிஷ்யூஸ்லேயோ ஆர்கன்ஸ்லேயோ வந்துச்சுன்னா அதையும் அது எடுத்து போடுறது. அப்போ எக்ஸசைஸுங்கிறது நம்ம பாடிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது உஸ்ட்ராசனா அப்படின்னும் போது, உஸ்ட்ராசனா அப்படின்னா நீல் டவுன் பண்ணி பெண்ட் பேக்வேர்ட்ஸ், முட்டி போட்டுட்டு பின்னாடி சாய்ங்க. அண்ட் வித் த ஹேண்ட்ஸ் ஹோல்ட் த லெக்ஸ். அது மாதிரி அப்படியே பின்னாடி போய் இந்த கால்களை பிடிச்சிக்கோங்க. அப்படி அந்த போஸ் தான் வந்து உஸ்ட்ராசனா.
அப்போ அது என்ன அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மெத்தட் பண்ணும்போது என்ன இருக்குது, டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது, கழுத்து வலி, அது மாதிரி செஸ்ட் பெயின், அந்த மாதிரி அப்டமினல் ரீஜன் இது எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் ஆகும். அது மாதிரி கண் பார்வைங்கிறது இதில் நிறையா நல்லாவே ஒர்க் ஆகுமா. நீ ஸ்வெல்லிங், முட்டி வீங்கிருக்கு அப்படிங்கிறது போயிடும். தைராய்டு அண்டு கிளாண்ட் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக நடக்கும். பெல்விக் ரீஜன், மென்சுரல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, மென்சுரல் பீரியட்ஸ்லாம் வந்து ஒரு ரெகுலர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமுக ஆசனா அப்படின்னும்போது சிட் மோர் தென், இதுவும் உட்காந்துட்டே செய்கிறது. சிட் ஸ்ட்ரெயிட் அண்ட் கீப் யோர் பேக் ஸ்ட்ரெயிட் அண்ட் லெக்ஸ் ஃபார்வர்ட். ஒன் ஹேண்ட் ஃப்ரம் ஷோல்டர், செகண்ட் ஹேண்ட் ஹிப். ஒரு கை வந்து என்ன பண்ணணும், ஷோல்டரை பிடிச்சிக்கணும், இன்னொரு கையை உங்களோட முதுகை பிடிச்சிக்கணும். நேராக உட்காந்துட்டு உங்களோட பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய்க்கணும். அவ்வளோதான். சமணங்காலில் உட்கார்றது, ரெண்டு கைகளையும் ஒரு பேக் சைடில் கொண்டு போய் பிடிச்சி நிற்கிறது. Now bend your left leg gently and place it under your right hip. லெஃப்ட் லெக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வளைங்க. அதே மாதிரி உங்களோட ரைட் ஹிப்பை வந்து அது தொடுற மாதிரி. கீப் யுவர் ஹெட் அண்ட் பேக் ஸ்ட்ரெயிட். உங்களோட ஹெட்டையும் தலையும் முதுகையும் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இந்த போஸ் செய்கிறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, பாடி போஸ்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. கான்ஸ்டிபேஷன், அப்பிடைட்லாம் இருந்துச்சுன்னா க்யூர் ஆகுது. இன்டைஜஷன், பேக் ஏக்கு அதெல்லாம். ஹார்ட், லங்ஸ் அண்ட் செஸ்ட் எல்லாம் வந்து பலப்படுது. ஹெர்னியா, ஹைட்ரோசெல் இதெல்லாம் வராது. இன்சொம்னியா அப்படின்னும் போது தூக்கமின்மைன்னு சொல்லுவாங்க, அது க்யூர் ஆகுதான். ஹஞ்ச் பேக், ஹெட்ஏக் இதெல்லாமே போகுது. ஹெல்ப்ஸ் பீப்புள் வித் டயபெட்டிஸ் பை என்ஹான்சிங் யுவர் கிட்னிஸ். டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கிட்னிஸை வந்து நல்லா அழகாக சீராக இயக்குது. ஸ்டிமுலேஷன் கிட்னிஸை நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, இயக்குது. அடுத்தது வீரபத்ராசனா. வீரபத்ராசனா அப்படின்னும் போது இது ஸ்டெப் லெக்ஸ் 4-5 feet அப்பார்ட். உங்களோட கால் ரெண்டுத்தையும் அகட்டி வைங்க. டேக் அ டீப் ப்ரீத். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. 45 to 60 degree நீங்கள் வந்து உங்கள் காலை தூக்கணும். அப்புறம் ஹேண்ட்ஸ் அப், ஜாயின் டுகெதர். கைகளை மேலே தூக்கி ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதான். இதில் என்ன பெனிஃபிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜைஸ் த என்டையர் பாடி. முழு பாடியையும் நல்லா எனர்ஜெட்டிக்காக வைக்குது. மாதிரி எக்ஸஸ் ஃபேட் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிது. அரவுண்ட் த ஹிப்பு, இடுப்பு பகுதியில் உள்ள எக்ஸஸ் ஃபேட்டை குறைக்குதான். என்ஹான்ஸ் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இயங்குது. அதே மாதிரி செஸ்ட் அண்ட் லங்ஸை வந்து நல்லா ஓப்பன் பண்ண வைக்குது. கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் என்ன ப்ராப்பர் வே. கிட்னி வந்து நல்லா ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ரிலீவ் ஸ்டிஃப்னஸ் இந்த நெக்கு, கழுத்தில், தோள் பட்டையில், முதுகில் இதிலெல்லாம் இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுது. கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஆங்ஸைட்டி அண்ட் ஷிவரிங் டிஃபிகல்ட்டிஸ் வில் டிஸப்பியர். ஏதாவது ஆன்சைட்டி இருக்குது, பயப்படுறீங்க அப்படின்னா அது எல்லாமே போயிடுமா. பேக் பெயின் வில் கெட் ரெடியூஸ்ட். பேக் பெயினும் போயிடுது. அடுத்து லையிங் போஸ்டர், அதாவது குப்புறக்கப்படுத்து கால் மேலே தூக்கணும், அதுதான் வந்து லையிங் போஸ்டர். சலபாசனா அப்படின்னும் போது அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் த பேக் அப்டமன் மசில்ஸ், டெவலப் த பேலன்சிங் பவர் இன் த பாடி, மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் in the hip joint, digestive and excretory system, particularly large and intestine, balancing power in the body. ஸோ திரும்ப அதையே ரிப்பீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் வாசிச்சுட்டு போகிறேன், இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது தனுராசனா அப்படின்னும் போது குப்புறக்கப்படுத்து காலை மடக்கி காலில் கையை வச்சு பிடிக்கணும். ஸோ இதுதான். இந்த மெத்தடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதையே இங்கிலீஷில் அப்படியே எழுதிட்டிங்கன்னா போதும். அடுத்தது ஸ்ட்ரென்தன் த பேக் அண்ட் அப்டமன் மசில்ஸ். அது வந்து என்ன பண்ணுது, பேக் மசில்ஸையும் அப்டமன் மசில்ஸையும், வயிறையும் முதுகு பகுதியும் நல்லா பலப்படுத்துது. பவர் இந்த பாடி பேலன்ஸ் பண்ணுது. பேலன்சிங் பவர் இந்த பாடி, சப்ளை ஆஃப் பிளட் இன்டு த கிட்னிஸ், ஹார்ட் அண்ட் லங்ஸ். இந்த போஸ்லாம் செஞ்சால் தான் கிட்னிஸு, ஹார்ட், லங்ஸுக்கெல்லாம் நம்ம பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக போகுது, பிளட்டை வந்து கரெக்டாக சப்ளை. மெனி டிஸார்டர்ஸ் லைக் ஆஸ்துமா, டயபெட்டிக், கான்ஸ்டிபேஷன், செக்ஷுவல் டிபிலிட்டி, இது எல்லாமே வந்து இந்த போஸ்டர் செய்கிறது மூலியமாக போகுது. இன்னமும் அதிகமாக பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குதான். புஜங்காசனா அப்படின்னும் போது குப்புறக்கப்படுத்திட்டு கையை முன்னாடி வச்சு உடம்பு தலையை மேலே தூக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து புஜங்கன் ஆசனா. அதை வந்து நீங்கள் படிக்கும் போது
எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுனுங்க. அது மாதிரி மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி டு த வெர்டிப்ரல் காலம். வெர்டிப்ரல் காலம்க்கு அது நல்லா வளைஞ்சு கொடுக்கும். தைராய்டு கிளாண்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ப்ரீதிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இயங்குது. டைஜஷன் நல்லா இருக்குது. ஸ்லிப்டு டிஸ்க், அது மாதிரி ரெமெடி ஃபார் பேரலிசிஸ் அண்ட் ரிமிரேஷன். ஸோ இது எல்லாமே பெனிஃபிட்ஸ். அடுத்தது ஹலாசனா அப்படின்னா தலை தரையில், உடம்பு தூக்கி காலை தரையில் படணும். ஓகேவா? தலை வந்து தரையில் இருக்கணும், உடம்பை வந்து தூக்கிட்டு காலை தரையில் பட வைக்கணும். அதாவது நெத்தியும் கால் மட்டும் இருக்கணும், உடம்பை மேலே தூக்குறோம், அதுதான். அடுத்தது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு தான். இந்த வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அது நல்லா இயங்கும். மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குது. எக்ஸஸ் ஃபேட் இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் ஆகிரும். சர்க்குலேட்டரி ஆர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் ஆகும். த அமௌண்ட் ஆஃப் பிளட் ஃப்ளோ டு த ஹெட் ரீஜியன், நல்ல தலைக்கு பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் இருக்குமா. அது மாதிரி நர்வஸ் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அது ரெகுலேட் பண்ணும். அடுத்தது பவன முத்காசனா அப்படின்னும் போது படுத்துக்கொண்டு முட்டி, மூக்கு, வாய் தொடணும். படுத்துக்கிட்டே முட்டியை தொடணும். அதே மாதிரி மூக்கு, வாய் இதெல்லாத்தையும் தொட்டு நீங்கள் வைக்கணும். அப்போ அதுதான் அந்த போஸ்டர். ஸ்ட்ரென்தன்ஸ் த பேக் அப்டமினல் மசில்ஸ், அது மாதிரி டர்ன்ஸ் த லெக் அண்ட் ஆர்ம் மசில்ஸ், ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன், ரிலீசஸ் கேஸ், மசாஜஸ் த இன்டெஸ்டைன் அண்ட் அதர் ஆர்கன்ஸ் இன் த அப்டமன். அடுத்தது விப்ரதீர்காணி அப்படின்னா படுத்துக்கொண்டு காலை மேலே தூக்க வேணும், கைகள் பட்டெக்ஸில் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து ஆங்ஸைட்டி, ஹெட் ஏக்ஸ், இன்சோமனியா, மசில் ஃபேட்டிக், ஆர்த்ரைட்டிஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், ஹை லோ பிபி, மைக்ரைன்ஸ், வெரிகோஸ் வெயின் இது எல்லாமே வந்து சரியாகும். அடுத்தது சாந்தி ஆசனாங்கிறதும் படுத்துக்கிட்டே தான் செய்கிறது. கீப் ஹீல்ஸ் டுகெதர், ஹீல் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஆனால் டோஸ் வந்து வெளியில் இருக்கணும். இந்த பரதநாட்டியம்லாம் ஆடும்போது அப்படி தான் செய்வாங்க. பின்னாடி பாதம் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒட்டணும். மித்த விரல்கள் எல்லாமே வந்து விரித்து வைக்கணும். கீப் த ஆர்ம் அலாங் சைட் த பாடி, பாம்ஸ் அப்வர்டு. உங்களோட ஆர்ம்ஸ் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பாடிக்கு நேராக கொண்டு போங்க. பாம்ஸை வந்து மேல் தூக்கி வைங்க. கீப் த ஐஸ் க்ளோஸ்டு, கண்ணை மூடி வைங்க. ரிலாக்ஸ் த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஆஃப் த பாடி கம்ப்ளீட்லி ஃப்ரம் த டோ டு டாப், ஒன் பை ஒன். முட்டி அந்த பாதத்துலேருந்து அந்த டோலேருந்து மேலே வரைக்கும் ஒரே மாதிரி அப்படியே இருக்கிறது. அப்போ ஆர்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகும்னா ரிலாக்ஸ் ஆகும். இதே போஸில் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க. இதனால் என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் டிஸார்டர் இருந்துச்சுன்னா அது க்யூர் ஆகிடும். All organs of the body, muscles, vessels, nerves, etc. get ample rest and strength. எல்லா தசைகளும் இரத்த நாணங்களும் எல்லாமே வந்து சீராக இயங்கும். அதுக்கு ரெஸ்ட்டும் கிடைக்கும், அதே மாதிரி பெலனும் கிடைக்கும். மென்டல் வரிஸ், ஏதாவது மனநிலை கவலைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீ சீரான இதில் வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து சூரிய நமஸ்கார். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.